சரி சாமி, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. பேர் வைக்கணும்க்கா, செலக்ட் பண்ணிட்டோம்க்கா. வேக்சினேஷன் போட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவனை கொஞ்ச நேரம் தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தூங்க வச்சுட்டு இருந்தோம். ஏன்னா அவங்க நர்ஸே சொன்னாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா உடனே தூங்கிடுவான், அதுக்கப்புறம் தான் வந்து சிரப்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் வந்து அழுதுகிட்டே தான் இருந்தான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு இந்த கண்ணில் ஊற்றுற ட்ராப்ஸ் வர ஊற்றணுமா, சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஊற்றி மறுபடியும் 2வது தடவையும் அவனை கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ராப்ஸ் வந்து கொடுக்க சொன்னாங்க. ட்ராப்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ஐஸ் வந்து வைக்க சொன்னாங்க. அது வந்து எப்படி வைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. டைரெக்டாக ஐஸ் வந்து அவனுக்கு தொடையில் வந்து வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க, காட்டன் கிளாத் இருக்கலாம், அது ஏதோ ஒன்று கர்ச்சீஃபு அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு அதில் வந்து ஐஸ் கியூப் வந்து ஒரு 2 ஐஸ் கியூப் அதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த கிளாத்தை நல்லா சுற்றிட்டு அதை நீங்கள் டம்ளருக்குள்ளே வச்சுருங்க. அந்த டம்ளரை தான் வந்து நீங்கள் அப்படியே அந்த தொடை மேலே வந்து வைக்கணும். இப்போ நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. டைரெக்டாக வந்து ஐஸ் கியூப் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவனை அப்படியே கொஞ்ச நேரம் உள்ள வெளியேன்னு வச்சு எப்படியோ சமாளிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா கொஞ்சம் வந்து கையிலேயே வச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. 4 hours ஒன்ஸ் ஃபீவர் வந்தாலும் வரலினாலும் பேராசிட்டமல் ஊற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கால் அசைக்க முடியல, வலி வேதனை. சரி அவன் அதெல்லாம் குடிக்கிற, நீ ஊத்து. நம்ம மறுபடியும் இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம்.